ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட எபிசோட் 14க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு புது ஸ்கூல் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த ஸ்கூலோட நேம் தான் டோக்கனாமி. அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் உள்ள பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நியார ஒரு பையன் வந்துட்டு இங்க பாருங்க, நம்ம இன்டர் ஹை ஸ்கூல் மேட்சுக்கு டைம் டேபிள் வந்துருச்சு, இதை பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறான். சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமா தேடி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம கராசுனோ டீம் கூட இருக்குது. கராசுனாவா இந்த டீம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த டீம் இப்பெல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்ல, இந்த டீம் இப்பெல்லாம் விங்லெஸ் க்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் ஒருத்தன். இன்னொருத்தன ஆமா, ஒரு காலத்துல நேஷனல்ஸ் போய்கிட்டு இருந்த டீம், பட் இப்ப அந்த அளவுக்கு விளையாடுறது இல்லன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்றான். இவங்க எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கப்ப ரெண்டு பசங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பசங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பின்னாடி வந்துட்டு அதுக்கு நீங்க முதல்ல பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ கேப்டன் நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போய் முதல்ல இப்படி பேசிட்டு இருக்காம ஓடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவங்க ரன்னிங் போய்கிட்டு இருக்கப்ப ஒருத்தன் வந்து சொல்றான், எனக்கு கராசனோ டீம்ல ஏற்கனவே ஒருத்தனை தெரியும், ஜூனியர் ஸ்கூல்ல என் கூட படிச்ச பையன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, அப்ப மறுபடியும் ஒரு ரீயூனியன் அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமா, அவன் ஏன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, என்னோட பழைய நண்பா டைச்சி அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ வந்துட்டு கராசனோ டீமை காட்டுறாங்க. கண்ணாடி வந்து பேசுறேன், வெல் நீங்க எனக்கு எல்லாருமே ரொம்ப சூப்பரா விளையாண்டிங்க, நாக்கமா கூட நம்மளோட அடுத்த ஏம் ஜூன் 2 இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச் தான். அப்படியே கோச்சும் சொல்றாரு, இதுல மொத்தம் கிட்டத்தட்ட 60 டீம் வரும் நம்ம ஜோன்ல இருந்து, நீங்க ஒரு மேட்ச்ல தோத்தாலும் நடைய கட்டிட்டு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க நாக்கமா கூட ரிவெஞ்ச் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ஜோன்ல, அதாவது இவங்க இருக்கிற ஜோன் வந்து மியாகி, இந்த மியாகில இருக்க 60 டீம்ல நீங்க தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணுங்க, செகண்ட் டீம்ல கன்சிடரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டனாகாவும் அக்ரெசிவா, நீங்க கவலைப்படாதீங்க கோச், நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். நிஷினோயாவும் அப்படியே அக்ரெசிவா சொல்றான். ஹினாட்டா காகியமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க, நான் கண்டிப்பா நாக்கமா கூட ரிவெஞ்ச் எடுத்து ஆகணும், ஒன் மோர் டைம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இவங்க பிராக்டிஸ் முடிச்சுட்டு நைட்டு கிளம்புற மாதிரி டைம்ல இருக்கிறப்ப நிஷினோயா வந்து ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கான். வாவ், இது வேற லெவல்ல இருக்கே, ஒரு பக்கத்துக்கு இவ்வளவு போட்டோ போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஹினாட்டா காயமா ரெண்டு பேரும் யாரா இருக்குன்னு போய் பார்க்க போறாங்க. நம்ம ஆசியை போய் பார்த்துட்டு ஷாக்கோட இருக்கான். யார் இது அப்படின்ற மாதிரி ஹினாட்டா கிட்ட போய் கேட்கறான். டனாகாவா அந்த புக்கை தூக்கி காட்டிட்டு, இவன் பேர் தான் யூசிவாக்கா, இவன் தான் ஜீரோ டோரிசாவால பெஸ்ட் ஏஸ், ஜீரோ டோரிசாவால மட்டும் இவன் பெஸ்ட் கிடையாது, நேஷனல் லெவல்ல டாப் 3 ஏஸ்ல இவன் தான் இருப்பான், அண்ட் நம்ம ஜோன்ல பாக்குறப்ப இவன் தான் இருக்கிறதுல நம்பர் 1 ஏஸ் அப்படின்ற மாதிரி டனாகா சொல்றான். ஹினாட்டாவும் நினைக்க, ஓ ஜீரோ டோரிசாவா, இங்க தானே நம்ம காகியாமாவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். காகியாமா காண்டாய் கத்துறா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது போடா அப்படின்ற மாதிரி சொல்றான். டைச்சி அந்த புக்ல இருக்க போட்டோ பார்த்துட்டு, பாரு எவ்வளவு கூலா இருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கணும் ஏஸ்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சொல்லிட்டு தலையை தூக்கி நம்ம ஆசையை பாக்குறான். எல்லாரும் ஆசையை பார்த்து முடிக்கிறாங்க, என்ன ஏன்டா அப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஆசை ஒரு மாதிரி பயப்படுறான். அடுத்தபடி ஹினாட்டா சொல்றான், நம்ம இந்த டீமை தோக்கடிக்கல அப்படின்னா நம்மளால நேக்கமா ரிவெஞ்ச் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்நேரம் கோச் வந்துட்டு, தம்பிகளா இது ஒரு டீம் மட்டும் நல்ல டீம்லாம் கிடையாது, மொத்தம் 4 டீம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு டீமை பத்தியும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாக்கட்டானி சவுத், இந்த டீம்ல டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த டீம் ஒர்க்கா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து செகண்டா டேட்டெக், இந்த டீமோட பிளாக்கை எவனாலையும் தாண்டி அடிக்கவே முடியாது, அதனாலதான் இந்த டீம் அயன் பால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்றாரு. அண்ட் மார்ச் மாசம் நீங்க இந்த டீம் கூட தான் 2-0 சொல்லி தோத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்நியா இருந்தா காகியாமாக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சுகவாரா சொல்றது, நாங்க கடைசியா லேண்ட் மேட்ச்ல ஆசை அடிச்ச எல்லா பாலும் பிளாக்ல மாட்டுச்சுன்னு சொல்லிருப்பா இல்லையா, சோ அது இந்த டீம் கூட தான். அடுத்த டீம் நீங்க இப்ப ரீசெண்டா பிராக்டிஸ் மேட்ச் போனீங்க இல்லையா, ஆபஜோசாய், அந்த டீம் தான் ரொம்பவே எக்ஸலண்டான செட்டர் இருக்கக்கூடிய டீம். அண்ட் அவன் செட்டிங் மட்டும் கிடையாது, மத்த எல்லாத்துலயுமே பெஸ்டா இருப்பான், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் நம்ம ஜோன்லயே. ஒய்காவா அவனோட லீடிங்ல வரப்போற ஆபஜோசாய் டீம் ரொம்பவே டேஞ்சர் தான். அண்ட் ஃபைனலா ஜப்பான் லெவல்ல பெஸ்ட் ஏஸ் அழைக்கப்படுற நம்ம யூசிவாக்கா இருக்கிற டீம் ஜீரோ டோரிசாவா, இந்த டீம் ரீசென்ட் டேஸ்ல வேற யாராலையும் அடிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பவர் ஹவுஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு ட்ரைனிங் பண்ண ரொம்பலாம் டைம்ல, பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா கொடுக்கணும், நம்ம மட்டும் தான் இங்க ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்ல, அங்க எல்லாருமே ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் தான் இங்க வின் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படல, எல்லா டீமுமே தோக்க கூடாதுன்னு சொல்லி தான் வருவாங்க. அண்ட் கடைசியா ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன், கண்டவேலாம் நம்மளை பார்த்துட்டு விங்லெஸ் க்ரோஸ்னு சொல்லி இனிமே சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பாய்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. நேரம் கதவை திறந்து நம்ம கண்ணாடி உள்ள வரான். சாரி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மீட்டிங் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பேப்பரை நீட்டுறாரு. அது ஷெட்யூல் தான். அந்த ஷெட்யூல்ல இவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யார் கூட சொல்லி பாக்குறாங்க, அந்த டீம் தான் நம்ம டோக்கனாமி, அந்த டீம் கூட தான் உங்களுக்கு மேட்ச் இருக்க போகுது. செகண்ட் ரவுண்ட் யாருடான்னு பார்த்தா அங்க டேட்டக் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் அல்லு விட்டுருது, ஐயோ டேட்டக்கான்னு சொல்லிட்டு சுக்கி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேல பாருங்க, நம்ம சைட்ல தான் அப்படியே ஆபஜோசாய் டீம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டா கொஞ்சம் பயந்துடுறாங்க, ரெண்டு டீமே நம்ம இது கூட அப்படின்ற மாதிரி. கோச் வந்துட்டு இப்ப நான் சொன்னதை மறந்துட்டீங்களா, நம்மளோட வேலை டாப்ல வரணும், அதை மட்டும் யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டைச்சி எஸ் சார் அப்படின்னு சொல்றான். டைச்சி வந்து அந்த டோக்கனாமி ஸ்கூல் கூட தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்றத பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அவன் ஃப்ரெண்டோட கிளாஸ்ல நடந்து போய்கிட்டு இருக்கான் ஜூனியர் ஸ்கூல் படிக்கிறப்ப. அவன் ஃப்ரெண்டு கேட்கறான், சரிடா நீ ஹை ஸ்கூல் போய் எங்க படிக்க போற அப்படின்ற மாதிரி. நான் கராசுனோ போக போறேன், அந்த டீம் ஒரு வாட்டி நேஷனல் போயிருக்கு, சோ அங்க நான் சேரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, அப்ப நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம்னு சொல்லி நினைக்கிறேன், நான் டோக்கனாமிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பார்க்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பிரியிறாங்க. அண்ட் என் ஃப்ரெண்டும் சொல்றான், ஞாபகம் நான் அவங்க கிட்ட தோக்கலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி. சரி ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம டைச்சியும் சொல்றான். அடுத்த நாள் காலையில டைச்சி வந்து கிளாஸ்ல இருக்கா. நேரம் மீச்சிமியா வந்து கூப்பிடுறா. ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க போலாங்க, அதுல பேசுறதுக்காக நம்ம கேப்டன்ஸ் தான் பேசணும். சோ 5வது வாலிபால் டீம் தான் இருக்குது, அந்த பேப்பர் தான் நம்ம மீச்சிமியா கொடுக்க வந்திருக்கா. சரி நீ பேசுறதுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கறா. இல்ல நான் அதெல்லாம் ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்ற மாதிரி டைச்சி சொல்றான். இப்போ இன்டர் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட் வேற வரப்போகுது, சரி உங்க கேர்ள்ஸ் டீம் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி டைச்சி கேட்கறான். இல்ல யாருமே பிராக்டிஸ் கூட சரியா வர மாட்டேங்காங்க மார்னிங் டைம்ல அப்படின்ற மாதிரி நம்ம மீச்சிமியா சொல்றாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நாங்க என்னவோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோத்துட்டு வெளியே போயிருவோம்னு சொல்லி தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு டைச்சி கொஞ்சம் கோவப்படுறான். இங்க பாரு, உன்னோட
ஆப்பனன்ஸ் உன்னோட டேலண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, நீ ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ ட்ரை பண்ணாம மட்டும் விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ சாரி, நான் எதுவும் தெரியாம உனக்கு ரொம்ப ஓவரா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போல அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல நீ நம்ம ஜூனியர் ஸ்கூல்ல இருந்தப்ப இப்படிதான் சொன்ன, சோ இப்பயும் இப்படிதான் சொல்றேன், நீ பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன், தேங்க்யூ டைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்து அப்படியே ஆசை கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டைம் டேபிள் ஷெட்யூலே பாத்துக்கிட்டு இருக்கான். கராசுனா டேட் அந்த இதே பாத்துக்கிட்டே இருக்கான். நீ சொன்ன அவன் கிளாஸுக்கு வெளியே இருந்து, டே ஆசைக்கு பிராக்டிஸ்க்கு டைம் ஆச்சு வாடா அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்கான். இங்க தானடா இருக்கேன், நான் எங்கடா ஓடியாடா போயிருப்பேன், ஓடியெல்லாம் போக மாட்டேன், என்னை வந்து இப்பெல்லாம் டெய்லி கூப்பிட்டுலாம் கிடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றான். அண்ட் நீங்க எல்லாரும் இப்ப எனக்கு பின்னாடி இருக்கீங்க, நான் எங்கேயும் ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வாட்டி நான் கண்டிப்பா கராசுனோட ஏஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோட சொல்றான். அப்படியே ஹினாட்டா பிராக்டிஸ் பண்றதுக்கு கிரவுண்ட் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். நேரா சூஹராவோ ஹே ஹினாட்டா நெல் அப்படின்ற மாதிரி சொல்றான். நல்ல வேலை கரெக்டான டைமிங்ல தான் வந்து இந்த பேப்பரை வச்சுக்கோ, இதை வச்சு நீ நல்லா மெமரைஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்கறான். நான் ஒன்னும் காகியாமா மாதிரி எல்லா நேரமும் கரெக்டா செட் பண்ண மாட்டேன், சோ கொஞ்ச நேரம் தப்பா தான் எனக்கு பால் போகும், அதனால இந்த மாதிரி நான் ஹேண்ட் சிக்னல்ஸை யூஸ் பண்ணி தான் எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் சைன்ஸ் யூஸ் பண்றதுனால ஆப்போனன்ட்டை நல்லாவே கன்ஃபியூஸ் பண்ணலாம், சோ இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகே எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா இதை ஃபுல்லாவே மெமரைஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்து கோச்சை காட்டுறாங்க. அவர் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப திடீர்னு ஒரு விஷயத்தை யோசிக்காரு. அதாவது நாக்கமோட்டியம் கூட அந்த செட்ரு கென்மா யூஸ் பண்ணிருப்பேன் இல்லையா, முன்னாடி 3 அட்டாக்கர்ஸையும் ஏற விட்டு பேக் ரோல இருந்து அட்டாக்கிங் பண்றது, சோ இந்த மாதிரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அடுத்து ஜிம்ல இவங்க எல்லாரும் ஸ்பைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேர கோச் வந்துட்டு ஆசைக்கு கூப்பிட்டு நான் ஒன்னு சொல்றேன் அதை பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. உனக்கு பேக் ரோ அட்டாக் ஓரளவு வருமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அவனும் ஓரளவு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா காகியாமா ஆசை 3 பேரையும் கூப்பிட்டு பேசுறாரு. போர்ட்ல ஒரு சில பேட்டர்ன்ஸ் வரைஞ்சு போட்டு இதே மாதிரி தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் குறிச்சு கொடுக்குறாரு. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்க யூஸ் பண்றப்ப ஆப்போனன்ட் நல்லாவே கன்ஃபியூஸ் ஆவாங்க, சோ மேட்ச்க்கு டைம் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதனால நீங்க இதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து அவங்கள போக சொல்லிடுறாரு. கண்ணாடி இந்த பேட்டர்ன் எல்லாம் பார்த்துட்டு வாவ் சூப்பரா இருக்கு, இவ்வளவு பேட்டர்ன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம மேட்ச்ல யூஸ் பண்ண போறோமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அது நம்ம டீம் பசங்களை பொறுத்து தான் இருக்கு, அவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. வழக்கமா காகியாமா தான் ஹினாட்டா செட் பண்ணுவான், இந்த வாட்டி சூகவாரா செட் பண்றான். அப்படியே கிரிக்கெட் அட்டாக்கு சூப்பரா அதுவும் செட் ஆகுது. கண்ணாடியும் பார்த்துட்டு ஓ இவங்க 2 பேரோட காம்போ இப்ப செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹினாட்டா வந்துட்டு வா சூப்பரா செட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் சுகவாராட்ட. காகியாமா வந்துட்டு ஆசைக்கு செட் பண்றான். ஆசையை அந்த பால் அடிச்சு முடிக்கிறான். காகியாமா கிட்ட வந்துட்டு பால் ஹைட்டா இருந்ததா, பால் ஷார்ட்டா இருந்ததா, இன்னும் கொஞ்சம் ஹைட்டா பண்ணுமா, இன்னும் கொஞ்சம் தள்ளி பண்ணுமா, எங்க பண்ணும் எப்படி பண்ணும் நீங்க கரெக்டா சொல்லுங்க, நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆசைக்கு என்னடா இவன் மூஞ்சி கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இரு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ நல்லா தான் செட் பண்ண, எந்த குறையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு காகியாமா இல்ல நீங்க எதனால சொல்லுங்க நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். கொஞ்சம் ஹைட்டா போடு, நெட்டை விட்டு கொஞ்சம் எனக்கு பின்னாடியே வை அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அடுத்த வாட்டி பாருங்க நான் கண்டிப்பா வேற லெவல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அடுத்து உங்க பிராக்டிஸ் முடிச்சுட்டு நைட்டு போறப்ப டைச்சி உங்க எல்லாருக்கும் பண்ணு வாங்கி தராரு ட்ரீட்டா. நிச்சயம் வந்து நீங்க தான் பெஸ்டான கேப்டன் தலைவா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டாவா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாம் பண்ணு சாப்பிட்டு இருக்காங்க. நேரம் சூக்கி நடந்து வரான். இந்த சூக்கி நீங்க ஒன்னு சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி அனாக்கா கொடுங்க. ஆமா யாமகுச்சி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவன் யாரோ ஒருத்தரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனா அவன் வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்றான். யாமகுச்சி வந்துட்டு கராசுனோ டீம்ல அந்த சீனியர் பிளேயர் ஒருத்தர் இல்லையா, அவரை வந்து பார்க்க போயிருக்கான். அந்த கண்ணாடி போட்ட ஒருத்தர் ஜம்ப் ஃப்ளோட் சர்வீஸ் கூட அடிச்சார்ல அவரு. நீங்க எனக்கு ஜம்ப் ஃப்ளோட் சொல்லி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆமா உங்களுக்கு தான் இப்ப இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச் வரப்போகுதுல, சோ இப்ப நீ பழகி என்ன ஆக போகுது, அதனால கொஞ்சம் டைம்ல உன்னால பழகிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரும் எப்படியும் நான் மேட்ச்க்குள்ள விளையாட போறது கிடையாது, ஃபர்ஸ்ட் இயர் பசங்க யாரும் விளையாட மாட்டாங்க, தேர்ட் இயர் பசங்க இருக்கிறப்ப. ஆனா எங்க இதுல ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாம் விளையாடுறாங்க, ஆனா நான் தான் இல்ல, சோ எனக்கு அப்படி இருக்க பிடிக்கல, நானே ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்றான். அந்த சீனியர் பிளேயர் அப்படியே இவனை பாக்குறாரு. இதோட இந்த சீன் இங்க கட் ஆகுது. ஹினாட்டாவும் ஸ்கூலுக்குள்ள அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த சூகவாரா கொடுத்த பேப்பர் ஒன்று அந்த ஹேண்ட் சிக்னல்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் போய்கிட்டு இருக்கும்போது காகியாமா மேல போய் இடிச்சிடறான். காகியாமாட்ட இதை காட்டுறான். காகியாமாக்கு இது ஆல்ரெடி தெரியும் போல, இந்த ஹேண்ட் சைன்ஸ் தானடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் மெமரைஸ் பண்ணதை கரெக்டா டக்குன்னு சொல்றான். இதை பார்த்துட்டு ஹினாட்டாக்கு ஷாக்கா போயிடுச்சு. என்னடா அதுக்குள்ள எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்து கொஞ்ச நாள் அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது. அந்த இதுல எல்லா டீமும் பேசுறாங்க. நம்ம கேர்ள்ஸ் வாலிபால் டீம் கேப்டனும் பேசுறாங்க. டைச்சி முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கான். ஃபைனலி ஜூன் 1ஆம் தேதி நைட் ஆகுது. நைட் நம்ம கோச் வந்து சொல்றாரு இன்னைக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, விளையாண்ட கொஞ்ச நேரம் போதும் அப்படின்ற மாதிரி. சரி இப்ப எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்நேரம் கண்ணாடி வந்து ஒரு நிமிஷம் இருங்க, கியோக்கோ அவங்ககிட்ட ஒண்ணு பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னது கியோக்கோ பேசுவாளா, சே என்னதான் இது அப்படின்ற மாதிரி எல்லாம் சாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கியோக்கோ வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு அவங்ககிட்ட எல்லாம் பேசி பழக்கம் இல்ல, எனக்கு பேசவும் தெரியாது, நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மேல ஏறி போறா. கண்ணாடியும் ஹெல்ப் கூப்பிடா, ஒரு நிமிஷம் மேல வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் பார்த்தா ஏதோ ஒரு பேனர் இருக்கு. அந்த பேனரை விரிக்கிறாங்க. அந்த பேனர்ல வந்து கராசுனோவோட பேனர் தான் அது, இதுக்கு முன்னாடி காலத்துல இருந்தது, ஃப்ளை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். கியோக்கோ வந்துட்டு இதை நான் ரூம்ல கிளீன் பண்றப்ப பார்த்தேன், சோ அதான் வாஷ் பண்ணி இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன், இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்த்தாலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. தனக்கா வந்துட்டு இப்பதான் ஒரு ஃபயரே உள்ள பத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். டைச்சி வந்துட்டு நிறுத்து, இன்னும் கியோக்கோ ஏதோ சொல்லணும் போல அப்படின்ற மாதிரி சொல்றான். கியோக்கோ அப்படியே மெதுவா உங்களால என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு ஓடிடுறா. அப்படியே ஒரு செகண்ட் பார்த்தா எல்லாரும் மயான அமைதியா நின்றுகிட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லாரும் கண்ணுல இருந்து அவ்வளவு கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனந்த கண்ணீர் தான். காகியமாவும் ஹினாட்டாவும் பார்த்துட்டு என்னடா இவங்க எல்லாரும் என்னடா ஆச்சு, நம்ம கேப்டன் மத கொண்டு இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டைச்சி அழுதுகிட்டே கியோக்கோ நீ இப்பெல்லாம் பேசினதே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம டீம் பசங்க எல்லாரும் ஃபயர் ஆகி அப்படியே எக்ஸைட்மெண்டோட கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அடுத்த நாள் காலையில ஹினாட்டா ஸ்கூலுக்கு வந்துட்டான். சோ நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கேன். பின்னாடி பார்த்தா ஏதோ நிலநடுக்க வர்ற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா காகியமா
அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவனை இந்த வாட்டி ஒண்ணு ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல 2 பேரும் வேகமா ஓடுறாங்க. இது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கு. ஓடி வந்து ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. காரியம் வந்துட்டு இந்த நான் தான் வின் பண்ணேன், சோ இந்த 31-30 நான் தான் உன்னோட ஒரு இது லீடிங் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா சொல்றான். என்னது இல்ல நான் சொல்றதா ரைட் அப்படின்னு காரியமா சொல்றான். நான் உங்ககிட்ட 31 வாட்டி தோக்கல, 32 வாட்டி தோத்துருக்கேன், நான் 30 நீ 32 அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு மேட்ச்ல நம்ம ஹினாட்டா தோத்துருப்பா இல்லையா, அதையும் சேர்த்து அவன் சொல்றான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட தோத்தேன், சோ இதுக்கப்புறம் அப்படி தோக்க மாட்டேன், நீ வேணா பாரு கண்டிப்பா ஒரு நாள் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன், அது இப்பன்னு இல்ல ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி கண்டிப்பா ஒரு நாள் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன், உன்னை விட அதிக நேரம் நான் கோட்டுக்குள்ள இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்றான். அப்படியே காகியமா ஹினாட்டா தலையிலே கையோசிட்டு என்னை இனிமே கிங்குன்னு கூப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் வலிக்குதுடா விட்டுடா அப்படின்ற மாதிரி ஹினாட்டா கத்துறான். சரி வா உண்மையான ஜேர்னி இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு காகியமா சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வீரநடை போட்டு போறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கு அடுத்து வரப்போற எல்லா எபிசோடுமே வாலிபால் மேட்ச் தான். ஒரு எபிசோடு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கியூரியாசிட்டியோட கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.